ஹாய், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ப்ரிப்ரேஷன்ஸும் இல்லாமல் எப்படி பிரியாணி செய்கிறது, மட்டன் பிரியாணி ஒரு 40 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் குக்கரை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு தேவையான வெங்காயம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் நார்மலாக சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நான் 1/2 kg ரைஸ்க்கு ஒரு 7 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த குக்கர் ஹீட் ஆகிறதுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வேணாம், ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனியன்ஸ் கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் குக்கர் ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான ஆயிலை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kgக்கு கரெக்டாக ஒரு 7 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இதில் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அந்த கிளிப்பு காணோம், மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம ஸ்பைஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு எப்பயுமே 1/2 kg பிரியாணின்னா 6 ஏலக்காய், 6 கிராம்பு, நம்ம சுண்ட விரல் அளவுக்கு பட்டை கரெக்டாக இருக்குங்க. இதுதான் அளவு. இந்த அளவு போட்டு சின்ன குழந்தை பிரியாணி கிண்டனா கூட சூப்பராக வரும். கொஞ்சமாக சோம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை எடுக்கிறதுங்காட்டியும் அந்த எண்ணெய் ஹீட் ஆகிடும். ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுடுங்க. ஃபுல்லாக வச்சுருந்திங்கன்னா ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிட்டோடனே இதை போட்டு இது வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா கரெக்டாக இருக்குங்க காரம், இதுக்கு கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இது வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி கட் பண்ணிக்கலாம். இது நான் தக்காளி எப்போயுமே பிரியாணியில் கம்மியாக சேர்த்துட்டு தேவையான தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். அது வதங்குற கேப்பில் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கிட்ட பூண்டு உரிக்க கொடுத்துட்டேன். திடீர்னு பிளான் பண்ணோம் நைட்டில் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நைட் லேட்டாகவும் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி. அப்புறமா புதினா கொஞ்சோண்டு பின்னாடி இருந்தது. அதை கேஸ் சிம் மீடியமில் வச்சுட்டு அது வதங்கிட்டே இருக்கட்டும்னு போயிட்டு இதை போயிட்டு கிள்ளிட்டு வந்துட்டேன். புதினா, கொத்தமல்லி, என் பொண்ணு உரிச்சு வச்சுருந்த பூண்டு, ஒரு நம்மளோட விரல் சைஸுங்க, ஒரு ஆள்காட்டி விரல் சைஸுக்கு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஃபைனாக அரைச்சிக்கிட்டு இந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணணுன்னா காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இந்த இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். நம்ம எதுக்கு வெறும் மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ணுறோன்னா, வெறும் மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் வதங்கும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் இந்த டைமில் நம்ம கறி சேர்த்துட்டும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். நீங்களே பாருங்கள், இது வதங்கி இப்போ எப்படி கலராக இருக்குது, இது நல்லா வதங்கி முடித்தோடனே என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் குக் பண்ணுவேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேன். பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதங்கின உடனே இந்த டைமில் நம்ம இது வதங்குற டைமில் கறி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.
இந்த மாதிரி கறி லைட்டாக வதங்கின உடனே இது போட்டு சும்மா ஒரு வதக்கி விட்டுட்டு உடனே தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. கெட்டியான தயிர் ஆட் பண்ணுங்கள், இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்காத தயிராக ஃப்ரெஷ் தயிராக ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராகவே இருக்கும். 1/4 கப் தயிர், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நிறைய தயிர் போட்டிருக்கேன் நான். அப்போ தாங்க தயிரில் டேஸ்ட்டு சூப்பராக வருங்க பிரியாணி. 1/4 கப் தயிர் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே ஃபஸ்ட்டு இது சிக்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் வெந்த உடனே தண்ணி சேர்த்து ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம். இது மட்டன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/2 kg ரைஸை வந்து ஒரு காப்டிலையும் ஒரு டம்ளர்லேயும் அளந்துக்கிட்டேன். அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வந்து இப்போ வச்சுக்கிறேன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு. அந்த தண்ணியை வந்து நம்ம மசாலா அரைச்சோம்ல அந்த ஜாரில் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஒரு வேளை பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். தண்ணி வந்து அந்த 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி வந்து நான் குக்கரில் விசில் போட்டுடணும். விசில் வந்து 4 விசில். தேவையான உப்புலாம் இந்த மசாலாவுக்கு சேர்த்துடுங்க. அந்தந்த மசாலாவுக்கு அப்பப்போ உப்பு சேர்த்திங்கன்னா தான் இப்போ கறி கூட நல்லா உப்பு இறங்கி கறி சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் கறி வந்து பிளாண்டாக இருக்காமல் அந்த கறி சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக சேர்த்து க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுடுங்க. நார்மலாக வந்து 4 விசில் இல்லை, அதிகமாக கொஞ்சம் கறி ரஃபாக இருந்துச்சுன்னா 5 விசில் வச்சாலே வெந்துடும். நாங்கள் வந்து அர்ஜென்ட்டில் செய்கிறோம். இது வந்து அர்ஜென்ட்டில் செய்கிறவங்களுக்கான டிப்ஸுங்க. அர்ஜென்ட்டில் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 3 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எனக்கு அந்த விசில் அடங்குற வரைக்கும் கூட டைம் இல்லை, பசங்க பசிக்குது அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த விசில் அடங்குற டைம்னால் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் விடாமல் ஏர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் செக் பண்ணி பார்த்தேன், கறி நல்லாவே வெந்து போயிருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மெத்தடில் யார் ட்ரை பண்ணாலுமே பிரியாணி நல்லா வரும். இன்னும் நீங்கள் எனக்கு பிரியாணி வராது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி நல்லா சூப்பராகவே வரும். அதே மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சாதான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் குக் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் வாஸ் ஃபேர் இன் குக்கிங் டூ என்னை பொறுத்த வரைக்கும். எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், நல்லா கறி வெந்து போயிருந்துச்சு. பாருங்கள், நான் என் பையனை வச்சுக்கிட்டே தான் செய்கிறேன். ஆனால் அப்படியும் செய்ய முடியும். நம்ம குழந்த இருக்குது அப்படின்னு குக் பண்ணாமையே இருக்கிறது வேஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் வந்து வீட்டில் சாப்பிட்ற அரிசி எடுத்துக்கிட்டேன்ல, அதனால் வந்து 1க்கு 2 வச்சுக்கிறேன். காப்டியில் 1 கிளாஸில் 1 வச்சேன்னா கிளாஸில் 1 கிளாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோமா, அதுவும் இந்த தண்ணி கூட இன்க்ளூடிங் தான். அதனால் வந்து 1 கிளாஸ் தண்ணியும் 2 காப்டி தண்ணியும் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அரிசி போட வேண்டியது தான். முக்கியமாக அரிசியில் தண்ணி இருக்கவே கூடாதுங்க. தண்ணி நல்லா அரிசியில் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியில் கண்டிப்பாக தண்ணியே இல்லாமல் தான் இதில் ஆட் பண்ணணும். தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அதிகமாகி பிரியாணி சொதன்னு பொங்கல் மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை பாஸ்மதி அரிசிலையோ இல்லை சீரக சம்பா அரிசிலையோ பிரியாணி செஞ்சிங்கன்னா 1க்கு 1.25 வைங்க. 2த்துக்குமே பிரியாணி அரிசிக்கும் சரி பாஸ்மதி சீரக சம்பா அரிசிக்கும் சரி 2 அரிசிக்குமே வந்து 1க்கு 1.25 வச்சிங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். அதிகமாக 1.5 வச்சா கூட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். 1.25லேருந்து 1.5க்கு நடுவில் மீடியமாக வச்சிங்கன்னா கூட ஓகே தான். பிரியாணி கரெக்டாக சூப்பராக வெந்து வரும். நான் வந்து எல்லா அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து கரம் மசாலா, எலுமிச்சம்பழம், புதினா. நம்ம புதினா வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி சேர்த்தோம், ஓகே தான். இந்த டைமில் மேலே போட்டாலுமே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். புதினாவும் சரி இஞ்சி பூண்டும் சரி கரெக்டாக போடணும். ஓவராக சேர்த்தாலும் ஓவர் ஃப்ளேவரிங்காக இருக்கும். எல்லாமே அளவு தான். இதுதான் 1/2 kgக்கான கரெக்டான அளவு. நீங்கள் வந்து கூட குறைய சேர்க்குறீங்கன்னா கூட குறைய ஏற்றிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து
இது கூட வந்து புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பெரியவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சின்ன பசங்கன்றதுனால கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். காரம் கொஞ்சம் கம்மி பண்ணோம் நெய். நீங்கள் வந்து பெரியவங்கன்னா 1 ஸ்பூனே சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான காரம் தான் இது. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிகைனர்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா இந்த பிரியாணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தையா இருந்தாலும் பிரியாணி சூப்பராக வரும். ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உண்மையாலுமே அன்றைக்கி பிரியாணி நான் அவ்வளோ அர்ஜென்ட்டில் செஞ்சாலும் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இப்போ தான் வந்து காரம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பிரியாணி வந்து தம் எப்படி போடணுன்னா, நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மேலே ஏர் வந்த உடனே விசில் போட்டு சிம்மில் வச்சிடணும். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர் மேலே வந்த உடனே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 13 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்கக்கூடாதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு ஃபுல்லாக விசில்லாம் அடங்கினோடனே 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன். மேலே ஏர் வரத்துக்கு முன்னாடியே ஞாபகம் இல்லாத விசில் போட்டுட்டேங்க மூடி போட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தம் வச்சிங்கன்னா அந்த மிஸ்டேக்கும் சரி பண்ணிடலாம். நீங்களும் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்லிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். சூப்பரான பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.